வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க. இந்த வார டாப் குக்கு டூப் குக்கு இந்த சோலை வந்து காஷ்மீரி தம் ஆலு ரெசிபி வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இதோடலாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காஷ்மீரி தம் ஆலு பண்ணுறதுக்கு நான் 300 கிராம் போல் பேபி பொட்டேட்டோ வந்து எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம 2 விசில் வச்சு வேக விட்டு எடுக்க போகிறோம். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்திருக்கும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்கு நல்லா ஆறின பிறகு இதில் இருக்க தோலெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்குல இருக்க தோலெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு டூத் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா ஊற்றி விட்டுடலாம். அப்போ தான் உருளைக்கிழங்குக்குள்ளே இந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் டூத் ஸ்டிக் வச்சு நல்லா குத்தி விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். இது ஊறுற டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரே ஒரு ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். அடுத்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை வந்து நல்லா பவுடராக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இதில் 5 காஞ்ச மிளகாய் வத்தல், இது கூடயே 10 முந்திரி பருப்பு, இதை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த காஞ்ச மிளகாய் வத்தல் கூடயே முந்திரி பருப்பு, இதுக்கு தேவையான அளவு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூடயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு இப்போ இந்த கிரேவியை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு இதை திரும்பவும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து திரும்பவும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த வாரம் டாப் குக்கு டூப் குக்கு இந்த ஷோவில் செஞ்ச காஷ்மீரி தம் ஆலு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.